வணக்கம் வியூவர்ஸ். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சில பேர் கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு ரிப்ளையும் பண்ணியிருக்கேன், ரிப்ளை வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து லோன் எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு, அதே இடத்துல எஸ்ஐபி போட்டால் என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தார். அவருக்காண்டி தான் அந்த வீடியோ. நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை. இப்போ என்ன அப்படின்னா, அவர் ஒரு 20 லட்ச ரூபா லோன் போடுறாரு. அவர் ஒரு 20 லட்ச ரூபா லோன் போடுறாரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 11%. 20 வருஷத்துக்கு லோனு பே பண்ணுறாரு. இப்போ அவர் டோட்டலாக கட்டியிருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 49 லட்சம். கிட்டத்தட்ட வட்டி மட்டும் 29 லட்சம் கட்டுவார். இப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் வந்து இந்த வட்டியை சேவ் பண்ணணும், லோனை கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அந்த வட்டியை சேவ் பண்ணதுக்கு மந்த்லி நான் எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறார். இப்போ மந்த்லி வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ பண்ணேன்னா, ஒரு 10,000 நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. ஓகே, நீ 10,000 பண்ணிக்கோ, பட் அதனுடைய பெனிஃபிட் இங்கே எவ்வளோ வரும், நீ வந்து எஸ்ஐபி பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ அவர் மந்த்லி வந்து ஒரு 10,000, மந்த்லி எவ்வளவு, ஒரு 10,000 அவர் பே பண்ணுறனால கிட்டத்தட்ட அவர் ஒரு 20 லட்சம் சேவ் பண்ணுறாரு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வெறும் 9 லட்சம் தான் கட்ட வேண்டியது இருக்கும் வட்டி. அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ கட்டியிருந்தார், 29 லட்சம் வட்டி மட்டும் கட்டியிருந்தார். இப்போ வந்து வெறும் ஒரு 9 லட்சம் தான் கட்டுறாரு. அப்போ கிட்டத்தட்ட அவர் எவ்வளோ சேவ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் சேவ் பண்ணுறாரு. இப்போ இது ஒரு நல்ல சேவிங்ஸ் தானப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்ல ஒரு சேவிங்ஸ் தான். ஆனால் இதை விட பெரிய சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ இது அதை விட சிறந்தது தானே. அதுதான் என்ன அப்படின்னா எஸ்ஐபி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவர் இங்கே 20 லட்சம் சேவ் பண்ணுறாரா, மாதம் 10,000 கட்டுறதுனால. இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ அதே அமௌண்ட்டை நம்ம எஸ்ஐபியில் அந்த 10,000 அங்கே பே பண்ணுறத நம்ம எஸ்ஐபியில் அவர் இங்கே பே பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 15, 20 வருஷத்துக்கு பே பண்ணுவார். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மொத்தமாக 10,000 மந்த்லி சேவ் பண்ணும்போது 24 லட்சம் சேவ் பண்ணியிருப்பார் 20 வருஷத்தில். ஓகேவா? இப்போ அவருக்கு வட்டி மட்டும் 1 கோடி போயிடுச்சு. இப்போ ரெண்டும் சேர்ந்து, அதாவது இன்ட்ரெஸ்ட்டு வித் பிரின்சிபல் ரெண்டும் சேர்ந்து 1,32 லட்சம் அவருக்கு வந்து கிடைக்குது. இப்போ அங்கே அவர் எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 லட்சம் தான். பட் இங்கே அப்போ அதை விட இது சிறந்தது தானே. அதான் இதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதுனால வந்து நமக்கு அந்த இடத்துல அது பெருசாக இருக்கும்னா அதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ ஒரு சில பேர் பேங்க்கில் போய் கேட்கும்போது, இல்லைப்பா நீ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் போடாத, தூக்கிட்டு ஓடிடுவாங்க அப்படி இப்படின்னு ஒரு சில பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லி அந்த நபரே என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார், என்னப்பா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பேங்க்கில் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் எஃப்டியில் போடும்போது அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் எஃப்டியில் போடுங்க அப்படின்னு. நீங்கள் எஃப்டியில் போடுங்க, ஓகே. இப்போ எஃப்டியில் நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்டாக உங்கள் பணம், இப்போ நம்ம பணம் எதுக்கு சேவ் பண்ணுவோம், நம்ம பணம் வந்து வளர்கிறதுக்கும். நம்ம வச்சுருக்கோம், இன்றைக்கி 1 லட்ச ரூபா வச்சுருக்கோம், அடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த 1 லட்ச ரூபா அப்படியே திருப்பி கொடுத்தா நம்ம ஏற்றுக்கிறோமா? கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டோம். அந்த 1 லட்சத்துலேருந்து கொஞ்சம் என் பணம் ஒரு 1.5 லட்சமாவது மாறி இருக்கணும். அப்படின்னா தானே நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு முறையில் நம்ம வாங்க முடியும். ஆனால் நீங்கள் எஃப்டியில் வைக்கும்போது அது அப்படி மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. ஏன் சொல்லுங்களேன், இப்போ இன்ஃப்ளேஷனே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ இன்ஃப்ளேஷனை பார்த்தீங்கன்னா 8%. போது அவங்க வட்டி எவ்வளோ கொடுக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வட்டி அவங்க எவ்வளோ கொடுக்காங்க எஃப்டியில் 8%. 8% எல்லாருக்கும் கிடைக்காது, சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான். ஒரு வேலை 8% நம்ம பிடிச்சாலுமே வருஷத்துக்கு 8% அவங்க ரிட்டர்ன் கொடுக்காங்க. இப்போ வருஷத்துக்கு இன்ஃப்ளேஷன் எவ்வளோ, 8%. அப்போ இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி தான் அது இருக்குது. அப்போ உங்கள் பணம் வளரலை, அப்படியே இருக்கும். உங்கள் பணம் வளராது, அப்படியே இருக்கும். அப்போ 8% விட அதிகமாக எங்கே ரிட்டர்ன் கிடைக்கும் அங்கே தான் நம்ம பணத்தை வைக்கணும். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வட்டி கொடுக்குற தொழிலில் கூட தான் அது இருக்குது அப்படின்னா, அது வந்து இல்லீகலான பிஸ்னஸ், ஒரு லீகலான பிஸ்னஸ் கிடையாது. அப்போ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% வந்து நமக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நார்மலாகவே உங்களுக்கு ஈஸியாகவே கொடுத்துரும். அப்போ 15%ல் நீங்கள் 8 மைனஸ் பண்ணிங்கன்னா மிச்சம் 7% உங்களுக்கு வந்து இயர்லி ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான இடம். இப்போ தூக்கிட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அதுக்கு என்னப்பா ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிறேன். ஹை ரிட்டர்னில் நிப்பான்
நிப்பான் இந்தியா பவர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நிப்பான் இந்தியா பவரில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டு, என்னுடைய மந்த்லி எஸ்ஐபி நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மந்த்லியோ லம்சமோ எனி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த நிப்பான் இந்தியா கம்பெனி ஓடி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஃபண்டெல்லாம் இவங்ககிட்ட இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. என்ன அப்படின்னா, இந்த ஃபண்டை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 55 கம்பெனியில் நம்ம பணத்தை இவங்க சேவ் பண்ணுவாங்க. 55 கம்பெனி என்னென்ன கம்பெனின்னு பார்த்துக்கோங்க. இந்த 55 கம்பெனி எப்போ உங்கள் பணத்தை தூக்கிட்டு ஓடுறாங்களோ அப்போ தான் உங்கள் பணம் காணாமல் போகும். அது வரைக்கும் வந்து உங்கள் பணம் சேஃபாக தான் இருக்கும். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியெல்லாம் உங்கள் பணத்தை வாங்கிட்டு போய் ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாது. அவங்க வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதனால் இந்த தூக்கிட்டு ஓடுறது, இந்த அங்கே போடுறது, இங்கே போடுறது, அந்த மாதிரியான சிச்சுவேஷனே இங்கே நடக்காது. அது மாதிரி எங்கேயும் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது சும்மா கவர்மெண்ட்டை ஏமாற்றி பண்ணுற வேலையாக மட்டும்தான் இருக்குமோ ஒழிஞ்சு, இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக அந்த மாதிரி நடக்காது. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக அவங்களுக்கு பேரை சொல்லி நான் பணம் வாங்கி அப்படி வேணால் ஓடுவாங்க தனியாக. பட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி ஓடுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தேகம் தான். அந்த மாதிரிலாம் நடக்காது. ஏன்னா ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுவாங்க. இங்கே நமக்கு என்ன செய்வாங்க, ஃபண்டு மேனேஜர் இருப்பாங்க நம்ம ஃபண்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்துக்கிறோம். எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ என்ன, எக்ஸிட் லோடு எவ்வளவு, ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. இப்போ நீங்கள் பேங்க்கில் போயிட்டு இந்த இதை போய் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களான்னு கேட்டால் அவங்களும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு என்ன ஃபண்டு வேணும் அவங்களே சூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களே கேட்டுக்குவாங்க, அவ்வளோதான், உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அனுப்பி விட்ருவாங்க. பட் நீங்கள் என்னிடம் இப்போ என்னை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க எல்லாம் உட்காந்து கைடு பண்ணி இது என்ன ஃபண்டு, உங்கள் பணம் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் பணத்தை, இதனுடைய எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ என்ன, எக்ஸிட் லோட் ரேஷியோ என்ன, டேக்ஸ் எவ்வளவு, எல்லா விஷயமும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்.